அப்போ எங்கே உதையிறது எல்லாருக்கும்? அந்த புள்ளி எங்கே வர? இப்போ ராமர் சொன்னார் பாருங்கோ, காதலுற்றினன் இகழ்ந்திலன் கடன். கடன்னா கடமை. இட் இஸ் அவர் டியூட்டி. அதை தான் எங்கள் அம்மா சொல்லுவா, நீ கடமையா செய். ஆமாம், என் ஆத்துக்கறியை கூப்பிட்டே சொல்லுவா, நீ மாமியார்னு சாதம் போட வேண்டாம், ஒரு ஜீவன் போடும், உன் கடமை. இந்த ஆம்படையான பெற்றிருக்கேனே அந்த கடமைக்கு போடும், பிரியமே வேண்டாம். கரெக்டு தானே? நம்ம பிரியமாக போடுறோம், அது வேற. அவள் என்ன சொல்கிறா? கடமையா செய். அப்போ நீ இவன் கடமையாக செய்யறது செய்யின்னு சொன்னாலே அவளுக்கு உரிமை இருக்குன்னு தானே அர்த்தம். இவன் சும்மா வாய் வார்த்தை சொல்கிறது, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு. உறவுக்கு முதல்ல கை கொடுத்தா தானே உரிமை வரும். உறவுக்கு கை கொடுக்கணுமே, அப்புறம் தானே சார் உரிமை. உறவு இல்லாமல் உரிமை நிற்காதே. இந்த உறவும் உரிமையும் எப்போ பரிணமிக்கும்னா கடமையாக நினைச்சா. புரியுறதா உங்களுக்கு? கடமையாக நினைத்தால் உறவும் உரிமையும் பரிணமிக்கும். கடமையா நினைக்கல, பரிணமிக்காது. இட் இஸ் அவர் டியூட்டி. புரியுதோ? பிராக்டிக்கலு கொண்டுடும். அதான் வெள்ளக்காரன் எழுதி வச்சுட்டான் நம்ம கீதையை தான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் முதல்ல கொண்டு வரணும் சார். கொண்டு வந்தால் தான் நடைமுறைப்படுத்தணும். நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தலேன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். நடைமுறைப்படுத்தணும். எதையுமே ஒன்று வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸுக்கு கொண்டுறணும். ராமர் கேட்டுண்டர். உடனே தசரதன் சொல்கிறான், வசிஷ்டத்தை கேட்டுக்கோ எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணணும்னு. பாருங்கோ, இதில் வேடிக்கை என்னன்னா, நான் இவன் 60,000 வருஷம் ஆண்டவன் நான் சொல்லித்தரேன்னு சொல்லலை. அதுக்கு குரு இருக்கார், குரு சொல்கிறத கேளு. பார்த்தியா போர்ட்ஃபோலியோ, யார் யார் என்னென்ன பண்ணணும், குரு சொல்கிறத கேளு. வசிஷ்டர் கூப்பிட்டார். தெய்வத்தை வணங்கணும், வேதம் சொல்கிறவாளை ஆதரிக்கணும், சமுதாயத்தில் நலிவடைந்தவாளை ஆதரிக்கணும். அதை விட தெரிஞ்சுக்கோ, எலும்பு உள்ள மிருகம், எலும்பு இல்லாத மிருகம், எல்லா ஜீவன்களையும் கொண்டாடணும். என்புதோல் உடையார்க்கும் இலார்க்கும். ராமர் வனத்தில் கோதண்டத்தை வச்சுன்னு உட்காண்டிருக்கார். திடீர்னு சத்தம் கேட்டது, கீச்சு கீச்சுன்னு. உடனே கோதண்டத்தை அப்படி தூக்கினார், ரத்தம் கொட்டுறது. இவர் ஒரு தவளையை அமுக்கின்னு இருக்கார். உடனே கோதண்டத்தை வச்சுட்டு சீதையை ஜலம் எடுத்துன்னு வர சொல்லி தவளையை சுத்தம் பண்ணி மருந்து போட்டு தவளையை பார்த்து சொன்னார். மண்டூகம்னா தவளை. அதுலேருந்து நம்ம யாரையாவது மண்டுன்னு திட்டுறோம். மண்டூகம்னா தவளை. ஏன்னா தவளைக்கு எப்போவுமே மூளை அவ்வளவா வேலை செய்யாது. அது ஏதோ ஒரு மூளையில் இருக்கும், பொது மூளை வேலை செய்யாது. ஒரு விசித்திரமான ஒரு கதை உண்டு, மூளை இல்லாதவாளோட சேரப்படாதுன்னு. இந்த தவளை எலியோட ஃப்ரெண்டாச்சான். நம்ம 2 பேரும் கயிறை கட்டின்னு ஒன்றா ஓடுவோம் ஆடுவோன்னு தான். உடனே இந்த தவளை என்ன பண்ணிட்டு எலியோட சணல் கயிறை கட்டித்து, சணல் கயிறை கட்டிண்டு என்ன வேணும், இந்த தவளை என்ன பண்ணிட்டு எலியோட கட்டி நுடுத்து. புரிஞ்சதோ? தவளை என்ன பண்ணிட்டு எலியோட கயிறை கட்டிண்டது. ரெண்டும் இப்படி துள்ளும் இப்படி துள்ளும், வயலில் ஓடும் ஆடும், எல்லாம் பண்ணித்து, சுகமாக சாப்பிட்டு எல்லாம் பண்ணித்து. ஒரு நாளைக்கு இந்த தவளை அப்படி வயலில் போகிற போது பக்கத்தில் ஒரு குளம். இந்த குளத்தை ஜலத்தை பார்த்த உடனே அதுக்கு சந்தோஷமாக இருக்குமே. குளத்தை பார்த்த உடனே டபக்குன்னு குதிக்க தயாரானது. இப்போ இந்த எலி சொல்லித்து, போகாதே, அது எனக்கு கஷ்டம் கொடுக்கும்னது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு டப்புன்னு குதிச்சது. எலியும் உள்ளே போச்சு. எலி செத்து போயிடுது. எலி செத்து போய் அந்த பாடி முதந்தது. இங்கே இந்த குளத்தில் கழுகு வந்தது, இந்த எலியை தூக்கித்து. இப்போ தவளை உசுரோடு போகிறது. அதனால தான் மண்டுன்னு திட்டுறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த மண்டூகத்தை அமுக்கினோன்னு இந்த தவளையை பார்த்து கேட்டார். அப்போது அன்னைக்கு கரெக்டாக பதில் சொல்லித்து, இப்படி நான் அமுக்கின்னு இருக்கேனே,
நீ என்னை ராமான்னு கூப்பிட்டுருக்கப்படாதான்னு கேட்டது. அதுக்கு தவளை சொல்லித்து, வேற யாராவது தொல்லை கொடுத்தா ராமான்னு கூப்பிடுவேன், ராமனையும் கொடுத்துட்டுருக்கிற போது எப்படி கூப்பிடுவேன்னது. அந்த மாதிரி எந்த ஜீவனுக்கும் தொல்லை கொடுக்காதேன்னு வசிஷ்டர் சொல்லித்தரார். இன்னொன்று, நீ அரசாட்சிக்கு வர பிற பெண்களை பற்றி எண்ணக்கூடாது. வேற மது மாது சூது இதெல்லாம் ஒரு ராஜாவுக்கு இருந்ததுன்னா வால் நட்சத்திரம் வந்தது போலேன்னு. இந்த வால் நட்சத்திரம் வந்தால் ராஜாக்களுக்கு ஆபத்து. தூமகேது புவிக்கென தோன்றிய வாமமேகலை மங்கையரால் வரும் கேடு நாமம் இல்லையெனில், அந்த மாதிரி கடுங்கேடு நரகம் இல்லைனர். எல்லாத்தையும் கேட்டுண்டார். இதில் வேடிக்கை பாருங்கோ, தசரதன் தீர்மானம் பண்ணி பட்டாபிஷேகம்னு சொல்லி எல்லாருக்கும் முரசு ஒலிக்க சொன்னான். கௌசல சுமித்திரேட்ட போய் சொல்லலை. இவன் கௌசலே தான் ராமனை பெற்றவன், கைகேயிட்ட தான் சொல்கிறதுக்கு போகிறான். ஏன்னா சபையில் சொன்னால் நான் தபஸ் பண்ண போகிறேன்னு. ஆனால் ராமன்கிட்ட பட்டத்தை கொடுத்துட்டு பிரியமான பொண்டாட்டியோட சௌக்கியமாக இருப்போம்னு வரப்போகிறான். இந்த நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சின்னு கேள், கைகேயி தான் ரொம்ப பொல்லாதவள் அப்படின்னு நினச்சின்னு இருக்கள். கைகேயோட பொல்லாதவள் அந்த 3 பேரில் யாருன்னா இந்த கௌசலை தான். முரசு ஒலிச்சான். நாளைக்கு ராமனுக்கு பட்டம்னு ஒன்று. கௌசலைக்கு வயிறு எரிஞ்சதாம், பிரளயாக்கினி மாதிரி எரிஞ்சதாம். ஏன்னா தன் கணவன் தசரதனுக்கு பதவி போகிறதுன்னு பார்த்தல. நீங்கள் எங்கள் கம்பன் சொல்கிறான், அவள் வெளி காமிச்சிக்கல. ஏன் காட்டலன்னா பதவிக்கு வர போகிறது தன் பையன்னு. இப்போ கைகேயி மனசு ஏன் மாறித்துன்னா தன் பையன் இல்லை. இங்கே தான் நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். என்ன வேணாலும் இன்னொரு குழந்தைய வளர்க்கலாம், கடைசியில் தன்னது இல்லைன்னு நினைவு வந்துடும். ஒரு வச்சனம் சொல்லுவா கிராமத்தில், தண்ணி குடமும் தயிர் குடம் ஆகுமா, தங்கச்சி பிள்ளையும் தம் பிள்ளை ஆகுமான்னு கேட்பா. அதனால் அவள்லாம் அனுபவத்தில் தான் வச்சனத்தை சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ முரசு ஒலிச்சான். நாளைய தினம் ராமனுக்கு பட்டம். கௌசல சுமித்திர காதில் விழுந்தது. பெருமாள் கோயிலுக்கு போனாலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. ஏண்டா கௌசல அர்ச்சனை தோற்று போச்சுன்னா, அந்த பெருமாளே இங்கே தான் இருக்கான், அந்த பெருமாளையே இவ தான் சுமந்தா. அவள் விவரம் தெரியாமல் அங்கே போகிறா கோயிலுக்கு, இங்கே விட்டு முரசு ஒலிக்கிற இடத்துல கூனி வந்தா. கூனி கேட்குறா, என்னப்பா சொல்கிறேன்னு. நாளைக்கு ராமனுக்கு பட்டம். உடனே கூனி சொன்னால் நடந்தா தானேன்னா. எங்கள் கம்பன் சொல்கிறான், கூனி எப்படி வந்தாளாம், ராவணன் இழைத்த கொடுமை போல். என்ன இப்போவே கேட்டுக்கோங்க, ராவணன் செஞ்ச அக்கிரமம் உலகம் பூர பரவி இருந்தது. ராவணன் செய்த கொடுமை மாதிரி வந்தாளாம். ஆறு கூனி. கைகேயி நன்னா தூங்கின்னு இருக்கா. தூங்கின்னு இருக்கிற கைகேயி எது கூப்பிட்டான்னா பூரண சந்திரனுக்கு, நிலாவுக்கு. இப்போ வர்ற கூனியை எது கூப்பிட்டான்னா கேத்து கிரகத்துக்கு ஒப்பிட்டான். ஆமாம், அவளுக்கு ஏன் இவ்வளவு கோபம் இந்த கூனிக்கு? எங்கள் கம்பன் சொன்னான், ஏன்னு கூனிக்கு இவ்வளவு கோபம் அப்படின்னா, அன்னைக்கு மண்ணுருண்டை வச்சு அடித்தான். யாரு? ராமன். இந்த கூனி முதுகு கோணலாக இருக்கும். அவ கல்யாணாச்சாலையான்னு சொல்லலை, உங்களுக்கு சினிமாவில் ஏதோ வயசாச்சு விடோ கேரக்டராக காட்டுறான். ஆழ்வார் பாசுரத்துலையும் சொல்கிறார், இவனும் சொல்கிறான். என்ன பூ வச்சுன்னு இருந்திருக்கா. இங்கே வயசு என்ன மாதிரி 60க்கு மேலே இருக்கிறவாளுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துலலாம் பொம்மநாட்டி கொண்டை போட்டு பூ வச்சுப்பா, தெரியுமா உங்களுக்கு? அதில் இந்த காலேஜ் ப்ரொஃபஸர், பள்ளிக்கூட வாத்தியாரெலாம், வேலைக்கு போகிறவெல்லாம் கொண்டை போட்டுண்டு இப்படி பூ வச்சுப்பா. பூ வச்சுனான்னு வச்சுக்கோங்க, பூச்சந்தையே அவள் தலையில் தான் இருக்கும். ஆமாம், தெரியுமா? அந்த கொண்டையை போட்டுண்டு பூ இப்படி வச்சுப்பேன். ஆமாம், அது கூனி அப்படி கொண்டையை போட்டு பூ வச்சுன்னு வரா. முதுகு கோணலாக இருக்குது. இதில் ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகுனன் 4 பேரும் தெருவில் போகிறா. அதில் 3 பேரில் எவன் கிளப்பி விட்டான் தெரில ராமனை.
கூனியோட பாட்டி முதுகு எது கொண்டை எது தெரியலேன்னு கேட்டாங்க. ஒரு கை பார்த்துருவோம்னர் ராமர். அவர் ஒன்றும் பண்ணல, மண்ணுருண்டை வச்சு அடித்தார். ஒரு பானம் போட்டார். அது என்னாச்சு, கொண்டையை தூக்கிண்டு போச்சு. இதை திருமிழிசை ஆழ்வார் சொல்கிறார். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை கொண்டு அரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர். இவருக்கு 4000 அபியாசம் தெரியுமா உங்களுக்கு? ஐயங்கார் எழுதிருக்காரு, ப்ரொஃபஸர் ஜி புலி ஐயங்கார். இவரும் ஒரு பிள்ளையும் அத்தியாபகாள். பாசுரம் கரெக்டாக சொன்னேன்னா, ஸ்ரீரங்க ரெங்கநாதனை பார்த்து பாடுறார். ரெங்கநாதா, இன்னைக்கு நீ கூனி முதுகுல மண்ணுருண்டை வச்சு அடித்தவன் தானே, இப்போ திருட்டு தூக்கம் தூங்குற அப்படின்னு சொல்றார். 3 உலகினுக்கும் ஒரு இடுக்கண் மூட்டுவாள். 3 லோகத்துக்கும் கஷ்டத்தை கொடுக்க கிளம்பினாளாம். ஆறு கூனி. கைகை நன்னா தூங்கிட்டு இருக்கா. பௌர்ணமி நிலாக்கு ஒப்பிட்டான். கூனி எதுக்கு ஒப்பிட்டான்? அதைத்தான் இங்கே சொன்னான். பண்டை நாள் ராகவன் பாணிவில் உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உள்ளுவாள். ஆழ்வார்ட்டேருந்து எழுதுறான். கூனி மதுகுல மண்ணுருண்டை வச்சு அடித்தது ஆழ்வாருன்னு சொல்கிறார். ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த கூனியுக்கு பண்ண பால லீலையை அவ ராமன் மேலே போடலை. நான் ராமாவதாரத்தில் பால லீலை இது ஒன்று தான். கிருஷ்ணாவதாரத்தில் தான் பால லீலை. அதுக்கு தான் அவள் வியாக்கியானம் பண்ணவா சொன்னால், கூனியின் முதுகிலே மண்ணுருண்டை வைத்தடித்தது கோவிந்தன் அன்றோன்னா. ஏன்னா எல்லா பாலலையும் அவன் தான் பண்ணா, இதையும் அவன் மேலேயே போட்டுருட்டான். எதுக்கு ராமன் மேலே போட்டுட்டு அவன்கிட்ட பாலலீலையே கிடையாது அப்படின்னு. அப்போது கைகை நன்னா தூங்குறான். இந்த கட்டத்தில் நன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, தயவு பண்ணி. நீங்கள் எல்லாரும் ரிட்டையர்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த செல்ஃபோனை தூங்குற போது நன்னா தள்ளி வைங்கோ. அப்புறம் இந்த ஆம்பளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த சட்டப்பையில் வச்சுக்காதீங்கோ. இந்த பேட்ரி ஒத்துக்காது ஹார்ட்டுக்கு. இது நான் மதுரையில் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிற போது கூட்டத்தில் இந்த ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்தான். ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு போனான். அங்கே போனால் ஒன்றும் இல்லைன்னு கூட்டின்னு வந்தேன். எப்படி நான் மயக்கம் போட்டேன்னு டாக்டர் பார்த்தார். யோஜனை பண்ணி என்னெல்லாமோ டெஸ்ட்டு பண்ணுறார். இசிஜிலேருந்து எடுக்கிறார். ஒன்றும் பண்ணல. இந்த போனவுடனே சொன்னார், இந்த ஃபோனை எடுத்து கீழே வையினர். ஃபோனை எடுத்து வச்சா கரெக்டாக இருக்குது ஹார்ட் பீட்லாம். அது திருப்பி வச்சுக்கோன்னார். வச்சுட்டு பார்த்தார், இந்த பேட்ரி தான் ஒத்துக்கலைன்னு. அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆம்பளைலாம் இங்கே வச்சுக்காதேங்கோ. நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு பை வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் வச்சுப்பேன், ஒரு பையில் போட்டுருவேன். புரியுறதோ? ஆமாம். இன்னொன்று, ராத்திரி தூங்குற போது நல்லா தள்ளி இருக்கட்டும் அந்த ஃபோன். மெதுவாக போய் எடுங்கோ. பிள்ளை பொண்ணு அமெரிக்கா லண்டன்லேருந்து பேசுகிறான்னா சொல்லிவிடும், நான் லேட்டாக தான் எடுப்பேன் அப்படின்னு. அப்படி ஒருவேளை நீ எடுக்கலைன்னா நீ பேசு. இப்போ தான் வாட்ஸ்அப் கால் ஃப்ரீயாச்சே, ஆனால் நீ பேசு. அதனால் சொல்லிவிடும், ஃபோன் தள்ளி இருக்கட்டும். நான் எப்போவுமே இந்த ஃபோன் தள்ளி தான் வச்சுருப்பேன். அது பாட்டுக்கு இருக்கட்டும், அடிக்கட்டுமே, போய் எடுப்போம் மெதுவாக. நமக்கு இப்போ நீங்கள் பாருங்க, இந்த பேட்ரி எவ்வளவு சிரமம்னு. மனுஷாளுக்கே இப்படிங்கிற போது இந்த டவரில் பாருங்க அடித்து, இப்போது சிட்டுக்குருவி தவிட்டுக்குருவிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஊர்லேயும் எல்லாம் செத்து போச்சு. காக்காயே செத்து போச்சு. இப்போ முந்தைய அளவு காக்கா இல்லை, தெரியுமோ? கிராமங்கள்லாம் கிடையாது. ஆமாம், அதுவும் இப்போ செவஸ்தன்னைக்கு காக்காயே வரமாட்டேங்கிறது. இப்போ சாஸ்திரிகள்லாம் போகிற போது ஒரு காக்காயும் பிடிச்சின்னு போக வேண்டியது. ஆமாம், அதில் என்ன நம்மாத்து மாமி காக்கா சாப்பிடலன்னா அழறா, காக்கா வரலையே அப்படின்னு. நமக்கு சோறு லேட்டாக இருக்குது, காக்கா வரட்டும் அப்புறமா சாப்பிட முடியுங்கிறா. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னு, நம்ம எல்லாத்தையும் சாகடிச்சாச்சு. நீங்கள் அந்த டவர்னால் என்னது, நமக்கும் ப்ராப்ளம். இந்த ஃபோன்னால் மட்டும் இல்லை, காலத்தாலாம் வாக்கிங் போகிறேள் பாருங்கோ, அந்த டவர் காற்றை மூச்சு விடுறேள். இப்போ வாக்கிங் போனால் எந்த அளவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாளோ அந்த அளவுக்கு கெடுதலும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பாரு,
இந்த ஏசி வச்சுருக்கோம், இந்த ஏசியோட பாக்ஸ் வெளியில் இருக்குது, எல்லா இடத்துலையும் தெருவில் வச்சுருக்கேன், ரோட்டில் நடந்து பாரு, பூரா ஹீட்டு காற்று பூரா வருது. நம்மளே கஷ்டங்களெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிறோம். கஷ்டத்தை பகவான் கொடுக்கல, நம்ம தான் உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் அவனை கூப்பிடணும், வேறு யாரையும் கூப்பிட்டு பிரயோஜனம். அவனுக்கே கஷ்டம் வருது, புரிஞ்சதோ? ராமனுக்கே கஷ்டம் வருது. ஆமாம், தியாக பிரம்மம் ராமனை பார்த்து பாடினார், நீ என்னை ஓரக்கண்ணால் பார்த்த போல இருக்கு ராமா, அதனால தான் எனக்கு கஷ்டம்னு. ஆமாம், எனக்கு மார்கழி மாதம் ஓப்பனர் பைபாஸ் சர்ஜரி ஆச்சு. அப்போ அதை தான் சொன்னேன், ராமன் ஓரக்கண்ணில் தான் பார்த்தான் போல இருக்கு, இந்த கஷ்டம் வந்துருத்து அப்படின்னு. அவன் அப்போல்லோ ஆஸ்பத்திரியில் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுற போது நான் அவரை கேட்டேன், உங்களுக்கு என்ன அப்படின்னார். நான் எப்போலேருந்து உபன்யாசம் பண்ணலாம் அதை சொல்லுங்க அப்படின்னு நான் சிரிச்சினார். 90 நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும், அப்புறம் நாங்கள் செக்கப் பண்ணுவோம், பர்மிட் பண்ணுவோம். மார்ச் மாதம் செக்கப் பண்ணால் நீங்கள் இனிமேல் ட்ராவல் பண்ணலாம், உபன்யாசம் பண்ணலான்னா. ஸ்ரீராமநவமியிலேருந்து உபன்யாசம் பண்ணேன். இப்போ இந்த கீர்த்தனையை தான் பாடின்னு போனேன் ஆப்ரேஷன் தேட்டருக்கு. டாக்டர் ஒரு பொம்மநாட்டி கேட்டால், என்ன பாடுறீள்? தியாக பிரம்மன் தான், வேறு யார்? ஒரு ஜூ புஜு சேதி நியாயம்மா கேட்குறார். ஓர கூத்தம்மா, நீ ஓர கண்ணில் பார்த்தியா ராமா கேட்குறார். ராமனை தான் கேட்கணும். அவர் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் பேர் ஸ்ரீதர். நான் சொன்னேன், தினம் 1008 காயத்ரி ஜபம் பண்ணுறேன், கேசவா நாராயணான்னு சொல்லி ஸ்ரீதரான்னு சொல்கிறேன், நீர் ஸ்ரீதரனே வந்துட்டீர் அப்படின்னு பார்க்குறேன்னு. ஆமாம், அதுதான் உங்களை ஏன் பகவான் நாம சொல்லுங்கோங்கிறேன். 6 மணி நேரம் ஆப்ரேஷன், ஒன்றுமே தெரியாது. பெட்டில் போட்டால் 6 மணி நேரம் கழித்து தான் கண்ணை திறக்கிறேன். கிளிப் பண்ணியிருக்கா, அப்புறமா தான் பகவான் நாமாவை சொல்ல முடிஞ்சது. அப்போ நினச்சிட்டேன், 6 hours சொல்லவே இல்லையே, இதில் தினம் ராத்திரி 6 hours தூங்குறோம், சொல்லவே இல்லை. அப்போ தெரியல, அன்றைக்கி சொல்லாத போது தானே தெரியறது. நினைவை வேற போக்கிவிட்டா. அப்போ தான் ராமன் என்னை கேட்டால், என்ன பாடுறேன்? ராமனை தான் பாடுறேன். இன்னும் கவலைப்பட்டுக்காதீங்கோ, 6 hours நீங்கள் பேசலாம், பாடலாம், எல்லாம் பண்ணலாம், இன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னான். 6 மணி நேரம் கழிச்சு ஐசியூவில் போட்டவுடனே இப்படி நிமிர்ந்து பார்த்தேன். சின்ன பொண்ணு நர்ஸு வந்தா, உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகிடுத்து, சக்ஸஸ் ஆகிடுத்து, டோன்ட் ஒர்ரி, அங்கே பாருங்க யார் நிற்கிறா அப்படின்னா. பார்த்து, மாமி நிற்கிறா பாருங்க. ஆமாம், சரி, சந்தோஷம். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், யாருக்கும் அப்படி வர வேண்டாம். உங்களுக்கெல்லாம் வரணும்னு சொல்லலை, வர வேண்டாம். வந்துடுத்து என்ன பண்ணுறது? வராமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் நாம சொல்கிறோம். அப்போ நான் தேத்தின்றேன். இவ்வளவு நாளும் நாம சொன்னோம், அதனால தானும் என்னவோ நம்ம 6 hours பிழைச்சோம். அவன் ஆப்ரேஷன் பண்ணுற போது பிழைக்கணுமே. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சௌக்கியமாக இருப்பேன்னா, கத்தி வச்சு நறுக்கிற போது உயிர் இருக்கணுமே. புரிஞ்சுதோ உங்களுக்கு? அதுக்கு தானே எழுதி வாங்கிக்கிறான் டாக்டர். ஆத்துக்காரி பொண்ணு எல்லாத்தையும் பிராணம் போச்சுன்னா நாம் ஜவாப்தாரி இல்லைங்கிறான். பாருங்க, இதில் டாக்டர் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு ஜவாப்தாரி இல்லைங்கிறான். பகவான் ஒருத்தந்தான் கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறவன். ஆமாம், செல்லமே இல்லைரா, நம்ம கஷ்டத்தை அவன்கிட்ட தான் சொல்ல முடியும். சாக்கேத்த ராமா செல்லமே இல்லைரா. அதனால பகவான் நாமாவை சொல்லுங்க, எல்லாருமே நாம தான் நம்ம சொல்லணும். தசரதன் இப்போ கூனி தேடின்னு வர கைகேய, ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னா. சில பேர் வரும்போதே பயமுறுத்துவா, தெரியுமா உங்களுக்கு? என்ன கௌசலை வாழ்ந்தாள், எப்படி திருப்புறா பாருங்க. ஒரு பொம்மநாட்டியை வதம் பண்ணானே
உளுத்து போன வில்லெடுத்து ஒடிச்சானே அந்த ராமனுக்கு பட்டம்னா. ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை எனும் பெயர் தையலால் பட கோடிய வரிசிலை கோமகன் முடிசூடுவன். ராமனுக்கு பட்டம்னோடனே கைகேயி கழுத்தில் இருந்த முத்து மாலையை கட்டி கொடுத்தான். தூக்கி விசிறினா. நீ என்ன சொல்கிறத கேட்காம ஒரு அரசனுக்கு மகளாக பிறந்த நீ, அரசனுக்கு மனைவியான நீ, அரசனுக்கு அம்மா ஆக வேண்டாமா? எப்படி கிளப்பி விடுற பாருங்க. அரசரில் பிறந்து அரசரில் புகுந்து அரசரில் வளர்ந்து பேரரசியான நீ உருத்துயர் கடலில் விழுகின்றாய். ஏய், அன்னைக்கு பரசுராமனை ஜெயிச்சாண்டி, அவன் இல்லைன்னா நான் நீ இப்படி பேச முடியாது. இப்போ பாமரமே உனக்கு என்னடி பேச்சே, பழம் நழுவி பாலில் விழுந்தார் போலாச்சே, ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே, பரசுராம கர்ப்பம் தீர்த்த வண்டி அவன், நம்ம எல்லாம் காத்த வண்டி, பட்டம் கட்ட ஏற்ற வண்டி அவன், 4 பேரில் மூத்த வண்டி. வேதம் மூத்தவனுக்கு தான் முக்கியத்துவம் தருது. அப்பெல்லாம் இப்போ எல்லாத்துலேயும் ஒரு பையன், அப்போ 4 பையன் 5 பையன் இருந்தோம். மூத்தவன் தான் கர்மா பண்ணணும். நாங்கள் 4 பேர் பிரதேஷ். எங்கள் அண்ணா கூச்சின்னு போவன் பெரியவன், எங்கள் அப்பா கூப்பிடுவார். எங்களுக்கு அனுப்பிச்சு அவனை கூட்டின்னு வாம்பர். எங்கள் அப்பா எந்தக்குப்பா அவனும் கோச்சின்னு போகிறான் அழுவர். அவன் தான் எனக்கு கர்மா பண்ணணும், நீங்கள்லாம் அப்புறம். ஆமாம், கூட்டின்னு வாம்பர். கைகையை சொல்கிற போது நினைவு வருது. மயில் கேக்கையம்னா மயில், நான் கேக்கைய நாட்டை சேர்ந்தவா. நம்ம இந்த மயில் என்ன பண்ணுவான்? அம்மா மயில் அப்பா மயில் உட்காருமா. மூத்த பையன் அடுத்த பையன் வரிசையாக உட்காருவாளாம். மேகம் வந்தவொடனே மூத்த பையன் தான் தோகையை விரிச்சு ஆடணுமா. அவளும் என்னெல்லாம சொல்லி பார்த்தா, மனசு மாறல. உன் பிறந்தாத்துக்கு படையெடுத்துன்னு போறான் ஜனகன். தசரதன் படையெடுத்துன்னு போய் ஜனகனை விரட்டினான். நாளைக்கு ராமன் பட்டத்துக்கு வந்தான்னா, ஜனகன் படையெடுத்துன்னு வந்தான்னா, ஜனகனோட சேர்ந்து உன் பிறந்தாத்தை அழிச்சிருவான். காதல் உன் பெரும் கணவனை அஞ்சிய கனிவாய் சீதை தந்தை தெரிகிலன் ராமன் மாதுலனவன் நுந்தைக்கு இனி வாழ்வு உண்டோ. அவளுக்கு நல்ல எண்ணம் இல்லையே. ராமன் ஆட்சிக்கு வந்தானா ஜனகன் சண்டை போடாமல் இருப்பான்னு. அப்போ தான் அவன் மனசு மாறி என்ன பண்ணணும்னா, உனக்கு 2 வரம் தரேன்னு சொன்னான் பாரு, அதை இப்போ கேளு. முதல் வரத்தினால் பரதன் நாட்டை ஆளனும், 2வது வரத்தினால ராமன் 14 வருஷம் கானகம் போகணும்னு கேளு. அலங்கோலமாக படுத்துண்டாளாம். தசரதன் வரானாம். இந்த கைகேயி படுத்துன்னு இருக்கிறது எப்படி இருக்காம். இன்னைக்கு வரம் கேட்க போகிறா கைகேயி. நாளைக்கு மகாலட்சுமியான சீதை நாட்டை விட்டு வெளியில் போகிறா. அந்த மகாலட்சுமி வெளியில் போகிறதுக்கு முன்னால் அவள் அக்கா மூதேவி வந்து படுத்துண்டாப்புல இருந்ததுன்னாக்கா நம்பி விழுந்தென்ன நாடகமையில் துயின்றென்ன கவ்வையில் தூங்குவதற்கு ஜனகியாம் கடிகமல் கமலத்து அவ்வை நீங்கும் என்ற அயோத்தி வந்தடைந்த மடந்தை தவ்வையாம் என கிடந்தனள் கேட்கையன் தனையை. தசரதனாலேயே கைகை என்ன நினைச்சுன்னு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையாம். எங்கள் கம்பன் சொல்கிறான், தசரதன் வரான். வர்ற தசரதனை எதுக்கு ஒப்பிட்டான் தெரியுமா? யானைக்கு. படுத்துட்டு இருக்கிற கைகையை எதுக்கு ஒப்பிட்டான் தெரியுமா? மானுக்கு. தசரதன் வரான். கள்ளவிழ் கோதை கருத்து உணராத மன்னன். கைகை படுத்துன்னு இருக்கா, அவன் மான் மாதிரி படுத்துன்னு இருக்காளாம். தசரதன் வரான், கதறுகிறான், ஐயோ கைகேயி ஏன் இப்படி அலங்கோலமாக படுத்து கொண்டிருக்கிறார், எழுந்திரு கைகேயி எழுந்திரு கைகேயின்னு அப்படி தூக்கறானாம். யானை துதிக்கையினால் மான தூக்குற மாதிரி தூக்கறானாம். யானை கை சொரசொரப்பாக இருக்கும், மான் மிருதுவாக இருக்கும், அது நழுவி விழர்தாம். எங்கள் கம்பன் சொல்கிறான், அடைந்து வந்த அரந்தை வந்தது என்கொல் என்று மடந்தையை மானை எடுக்கும் ஆனையை போல் தடங்கைகள் கொண்டு தழி எடுக்கலுற்றான். எழுந்திருக்கைகையே எழுந்திருக்கைகையே, ஏன் இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாய், எழுந்திருக்கைகையே. கள்ளவிழ் கோதை கருத்து உணராத மன்னன். அவ என்ன நினைச்சுட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையாம். நாதா, சம்பராசுர யுத்தத்தின் பொழுது எனக்கு 2 வரம் தருகிறேன் என்று சொன்னீர்களே, அது நினைவு இருக்கிறதா?
எல்லோருக்கும் நினைவு போய்தான் உயிர் போகும். இந்த தசரதனுக்கு உயிர் போன பிறகுதான் நினைவே போகும். எழுந்திரு, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்டால் புதியதாகவே 2 வரம் கேட்பாள். எழுந்திரு நாதா, அந்த 2 வரம் தருகிறேன் என்று உறுதி சொல்லுங்கள். ஒன்றும் லோபேன் கைகேயி, பொய் சொல்ல மாட்டேன் கைகேயி, எழுந்திரு கைகேயி. நாதா, உறுதி கொடுங்கள். வள்ளல் ராமன் உன் மைந்தன் மீது ஆணை. ராமன் மேல சத்தியம்னா எழுந்திருந்து உட்காந்துட்டா. இனிமே இவன் பொய் சொல்ல மாட்டான். எழுந்திருந்தான். என்ன வேண்டும் பெண்ணே? முதல் வரத்தினால் என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும். அப்போ கூட ஜாயிண்ட் பட்டா போட்டு நம்ம பையன்னு கேட்கல. ஏய வரங்கள் 2 ஒன்றினால் என் செய் அரசு ஆழ்வது. 2வது வரம் பெண்ணே. நாதா, உன் மகன் ராமன் கானகம் போக வேண்டும் என்று கேட்பதில் இஷ்டமில்லை. கௌசலை மகன் ராமன் போக வேண்டும் என்று கேட்பதில் இஷ்டமில்லை. நான் அருமை பெருமையாக வளர்த்தவன் போக வேண்டும் என்று கேட்பதில் இஷ்டமில்லை. சுமித்திரையின் அன்பு மகன் போக வேண்டும் என்று கேட்பதில் இஷ்டமில்லை. வசிஷ்டரின் சீடன் போக வேண்டும் என்று கேட்பதில் இஷ்டமில்லை. என்ன கேட்டாளாம் அங்கிருந்து? சீதையின் கணவன் 2 வருடம் போக வேண்டும் என கேட்டாளாம். ஏயவரங்கள் 2 ஒன்றினால் என் செய் அரசு ஆழ்வது. சீதை கேள்வன் போய் வனம் ஆழ்வது என புகன்று நின்றாள். தீயவை யாவையினும் சிறந்த தீயாள்னா. தசரதன் வரும்போது யானைக்கு ஒப்பிட்டான். படுத்திருக்கிற கைகை எதுக்கு ஒப்பிட்டான்? மானுக்கு. இந்த தசரதன்கிற யானை கைகை கட்டின்றிருக்கிற புடவையில புள்ளி புள்ளியாக இருக்கவுமே மானோட உடம்புல தான் புள்ளி புள்ளியாக இருக்கும்னு தப்பு கணக்கு போட்டு தூக்கிடுத்தான். கம்பன் சொல்கிறான், பாம்போட உடம்புலையும் புள்ளி புள்ளியாக இருக்கும்னு இந்த யானைக்கு தெரியலையாம். கைகே என்ற நாகப்பாம்பு 2 வரம் என்ற விஷத்தை கொட்ட தசரதன் என்ற யானை தலை சுற்றி கீழே விழுந்ததுன்னா கவி சக்கரவர்த்தி. நாகம் எனும் கொடியாள் தன் நாவில் இந்த சோகவிடம் தொடர துணுக்கம் எய்தா. ஆகமடங்களும் வெந்தழிந்த வேடம் என்ன கீழே விழுந்தான். எழுந்திருப்பான், உட்காருவான், கதறினான். உனக்கு 2 வரம் தருகிறேன் என்று. ஐயோ, ஹரிச்சந்திரன் பரம்பரையில் வந்து விட்டு பொய் பேசக்கூடாது என்றான். உடைவாளை உருவி விட்டான். இவளை கொன்று விடலாம் என்று உருவிய உடைவாளை தூக்கி எறிந்தான். தலையிலே இருந்த கிரீடத்தை தூக்கி எறிந்தான். இவள் காலை பிடித்து கெஞ்சுவதை தவிர வேறு வழி இல்லை என்று 56 தேசத்து தலைவன் யானை மீது பவனி வரும்போது இந்த உலகமே எவன் காலில் கீழே விடுமோ அந்த சக்கரவர்த்தி நெடிய மாலை போல் இருப்பவன் தன் மனைவியின் காலை பிடித்து கெஞ்சுவதை தவிர வேறு வழி இல்லை என்று நெடிய மாலை போல் இருப்பவன் எழுந்திருந்து நின்றான். அவள் திருவடியை பிடித்து கெட்டியாக பிடித்து கதறினான். பெண்ணே பெண்ணே, உன்னை காலை பிடித்துக் கொண்டு கதறுவது 56 தேசத்து தலைவன் என்று எண்ணாதே பெண்ணே. உன் கணவன் பெண்ணே, உன் நாயகன் பெண்ணே. உன் உள்ளத்தை மாற்றியது யார் சொல்? இப்பொழுதே தலையை எடுத்து விடுகிறேன். நாதா, கொடுக்க முடிந்தால் கொடுங்கள். அவள் பிடித்து தொடர்ந்து போய் அவள் காலை பற்றி கொண்டு, அன்றைய தினம் என்னை ஏன் காப்பாற்றினாய் சம்பராசுர யுத்தத்திலே? அன்றே இந்த பாவியின் உயிர் போயிருக்கலாம். என்னை காப்பாற்றி விட்டு இப்பொழுது இன்று உயிரை எடுக்கிறாய். ஐயோ, உன் தந்தை கேகே ராஜா என் கையிலே கைகை என்ற பெண்ணை கொடுத்தான் என நினைத்தேன். மா பாதகி, மா பாதகி. உன் தந்தை கைகை என்ற பெண்ணை கொடுக்கவில்லை, கைகை என்ற பேயை கொடுத்து விட்டான். நான் இத்தனை நாளும் கைகை என்ற பெண் இன்பத்தை அனுபவித்தேன் நினைத்தேன். கைகை என்ற விஷத்தை குடித்து விட்டேன். இத்தனை நாளும் நான் சிறிது சிறிதாக விஷத்தை அருந்தி இருக்கிறேன். மா பாதகி, மா பாதகி. கேட்டுக்கொள், கேட்டுக்கொள் உனக்கு வருகின்ற கஷ்டத்தை. 33 கோடி தேவர்களே, என்னிடம் அமிர்தம் குடித்தவர்களே, என்னை காப்பதற்கு ஒருவரும் இல்லையா? ஏன் மகரிஷே, ஏ ரகுராமா, இந்த பாவியின் பேச்சை கேட்கிறேன். நாளைய தினம் உன் மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு, கையிலே காப்பு கட்டுவதற்கு உன் மஞ்சக்கயிறு எங்கே என்று தேடி அலையாதே. உன் கழுத்திலே இருக்கின்ற மஞ்சக்கயிற்றை உன் மகனுக்கு காப்பாக கட்டிக்கொள். உன் கழுத்தின் நான், உன் மகன் காப்பின் நான். 33 கோடி தேவர்களே கேளுங்கள். ரகுராமா, ரகுராமா,
நாளைய தினம் பட்டத்திற்கு வருகிறானே அந்த பரதன் எனக்கு மகனும் அல்லன் ஆகான் உரிமைக்கு என்றார். 33 கோடி தேவர்களை என்னை காக்க ஒருவரும் இல்லையா? மாப்பாதகி கௌசலைக்கும் சுமித்திருக்கும் என்ன பதில் சொல்வேன் என்று மூர்ச்சித்து கீழே விழுந்தான். கைகேயும் மூர்ச்சித்து விழுந்தாள். தொடர்ந்து நடந்தது என்ன? நாளை மாலை